இத்தன நாளா மனோஜ மட்டுமே தன்னோட புள்ளையா நெனச்சு ஆடுன விஜயா, இந்த சம்பவத்துல இருந்து "நீ இனிமே என் புள்ளையே இல்லடா" அப்படின்னு தலமுழுக போறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி மனோஜ் வீட்ட விட்டு போயிடுவாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ணாமலை சொத்து எல்லாத்தையுமே சமமா 3 பேருக்கும் பிரிச்சு குடுத்துறலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அத கேட்டதும் முத்து வேணவே வேணான்னு சொல்றாரு. "அப்பா நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் நான் சொத்த பிரிக்க விட மாட்டேன். ஏன்ப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அதெல்லாம் வேணாம்ப்பா. இது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன் கஷ்டப்பட்டு இந்த முடிவ எடுக்கிறீங்க? உங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் பார்த்துக்கிறேன் விடுங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இல்லப்பா, இப்பயே பிரிச்சா தான் அதெல்லாம் சரி வரும்" அப்படின்னு அவரு சொல்றாரு. "ஆமா, ஆமா பிரிச்சர்லாம் சீக்கிரமா. எனக்குரிய பங்க எனக்கு குடுத்துருங்க. இல்ல அதிகமா குடுத்தாலும் சரிதான்" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "டேய் சொத்து ஆசை புடிச்சவனே! எப்ப பார்த்தாலும் பணம், பணம், பணம். உனக்கு இந்த புத்தி மாறவே மாறாதா?" அப்படின்னு சொல்லி முத்து திட்டிட்டு, "அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா" அப்படின்னு முத்து சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொத்த பிரிக்க வேணாம் அப்படின்னு அண்ணாமலைய கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் கன்வின்ஸ் ஆக போற மாதிரி இருக்கப்போ, மனோஜ் ரொம்ப கோவப்பட்டு, "இப்ப நீங்க சொத்த பிரிக்கிறீங்களா? இல்ல நான் கேஸ் போட்டு எனக்குரிய பங்க நான் பிரிச்சு வாங்கட்டா?" அப்படின்னு கேட்கிறாரு. இத கேட்டுட்டு விஜயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இத்தன நாளா இவன தானே நம்ம புள்ள புள்ளன்னு நெனச்சு ஆடிட்டு இருந்தோம். இப்படி பணத்தாசை புடிச்சவனா இருக்கானே! பணம் வேணும் தான். அதுக்காக அப்பா, அம்மாவெல்லாம் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்காம சொத்த பிரிக்கணும் அப்படின்னு கேஸ் போடுவேங்கிறான்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால முத்துவுக்கும் மனோஜுக்கும் நடுவுல பெரிய வாக்குவாதமாயி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு அவங்கவங்க ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க விஜயா. "ஏங்க எதுக்காகங்க இப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க? உங்களால பாருங்க இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க" அப்படின்னு விஜயா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சொத்துக்காக பசங்க இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தமாகி அண்ணாமலை வீட்ட விட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து வீடு பூரா தேடுறாரு. "அப்பா, அப்பா, அப்பான்னு" எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அப்பாவ எங்கேயுமே காணோம். "இவனால தான் அப்பா வீட்ட விட்டு போயிட்டாரு" அப்படின்னு மனோஜ் போட்டு அடிக்கிறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த விஜயா மனோஜ திட்டாம, "டேய் சீக்கிரம் போய் அப்பாவ எப்படியாவது கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா" அப்படின்னு முத்துவ தான் சொல்றாங்க. ஏன் உங்க பையன் மனோஜ்ட்ட சொல்லலாம்ல, அவன் ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டான். முத்து தான் இதெல்லாம் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு இப்பயாவது விஜயாவுக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். முத்து கார்ல எல்லா இடத்துலயும் தேடுறாரு. எந்த இடத்துல தேடினாலும் அவங்க அப்பாவ கண்டுபிடிக்கவே முடியல. அப்பாவுக்கு என்னதான் ஆச்சோன்னு தெரியலன்னு விடிய விடிய தேடுறாங்க எல்லாருமே. ஆனா எங்கேயுமே அவரு கிடைக்கல. இதனால விஜயாவும் எல்லாரும் அப்பாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமா அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஒருவேளை அப்பா தப்பான முடிவு எடுத்திருந்தா அதுவும் 2வது பையன் மனோஜால மட்டும் தான். அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு முத்து விஜயாட்ட சொல்றாரு. விஜயா மனோஜ முறைச்சு பார்க்குறாங்க. "ஏன்டா? ஏன் இப்படி பணத்தாசை புடிச்சு, சொத்தாசை புடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கியே ஏன்டா?" அப்படின்னு மனோஜ போட்டு கடைசியா ஒரு வழியா அடிச்சுட்டாங்க. ஆனா அண்ணாமலை வேற எங்கேயும் போல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க அம்மாவ பார்க்க ஊருக்கு போயிருக்காரு. அடுத்த நாள் காலையில அவங்க ஃபோன் பண்ணி, "அண்ணாமலை இங்க தான் இருக்கான்" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.